கைஸ், அடுத்த நாள் ஹீரோயினும் நேரா லைப்ரரிக்கு தான் போறான். அன்னைக்கு அவ திருட்டு கிடந்த புக்கு அங்கதான் கிடக்கு. அதை எடுத்து பார்க்க அதுல ஹீரோ, நான் இந்த அழகான புக் மார்க் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு எழுதி வச்சிருக்கான். ஆல்ரெடி இவளுக்கு ஹீரோ பார்த்த உடனே பிடிச்சிருக்கும். இதுல இவன் வேற எப்படிலாம் எழுதி வச்சிருக்கானா, இதை பார்க்கும் போது இவளுக்கு ரொம்ப ஹாப்பியா கிடக்கு. அடுத்து ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவனுக்கு ஒரு பக்கம் லிங்க பிள்ளையும் பிடிச்சிருக்கு, இன்னொரு பக்கம் குவாவும் அவளை லவ் பண்றான்னு ரொம்ப குழப்பத்துல கிடக்கான். அப்படியே வெளியே வந்து மல்லாக்கா பார்த்துட்டு கிடக்க, அப்ப குவாவும் இவன் பண்ணல கிடக்கிறத பாக்குறான். இவனுக்கு தான் ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. அவனும் வந்து, ஏன்டா அப்படி தூங்காம சுத்திட்டு கிடக்க? இல்ல தூக்கம் வரலாம், அதான் சும்மா அப்படியே வந்தேன். சரி வா போலான்னு கிளம்ப. ஒரு நிமிஷம் இருடா, சொல்லு உனக்கு லிங்க பிள்ளைய பிடிச்சிருக்குதான்னு டக்குன்னு கேட்க, இவனும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திரு முழிக்க, இவனும் சிரிச்சுட்டு, பாருடா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளோட விருப்பம் தான் எல்லாமே, அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ இன்னொருத்தங்க விட்டு கொடுத்துடணும், என்ன ஓகேவான்னு கேட்க இவனும் ஒத்துக்கிறான். அடுத்த நாளே லிங்க பிள்ளை வீட்டு வாசல தான் நிற்கான். இத்தனை நாளா மனசுல ஏதோ நெருடல் இருந்திருக்கும், ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அவளை பார்த்து மனசை விட்டு சிரிக்கிறான். இவளுக்கும் இவனை அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா கிடக்கு. அப்ப ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா ரைடு போக ஹீரோக்கும் மனசு ஃபுல்லா பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது. சேம் டைம்ல குவாவும் லிங்க பிள்ளையோட அம்மாவை தினமும் வந்து பாத்துக்கிறான். அப்ப லிங்க பிள்ளையும் வீட்டுக்கு வர அவளும் பார்த்துட்டு, நீ இன்னும் இங்கே தான் கிடைக்கியா, நீ வீட்டுக்கு கிளம்ப நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, அப்ப இவனும் ஏதோ கிளம்பிட்டேன். அப்புறம் ஃப்ளவர் கேர்ள்னு ஒரு மூவி வந்திருக்கு, நம்ம போலாமான்னு கேட்க, லிங்க பிள்ளை அம்மாக்கு குவாவை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஐயோ அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா, நீ கண்டிப்பா போயிட்டு வாமான்னு சொல்ல, இவளும் காண்டாகி கொஞ்சம் வெளியே வரியா உன்கிட்ட பேசணும்னு சொல்றா. அப்ப வெளியே வந்து ஒரு கவரை நீட்ட, இது என்னதுமா? இல்ல எங்க அம்மாக்கு இத்தனை நாளா நீ செலவு பண்ண பணம் இதுல கிடக்கு, ஏன் அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, இங்க பாரு நான் சின்ன வயசுல இருந்தே கடனா யார்கிட்டையும் எதையும் வாங்கினதில்ல, ப்ளீஸ் இதை வச்சுக்கோன்னு நீட்டா இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப இவனும், நான் சண்டே உனக்காக தேட்டருக்கு வெளியே காத்துட்டு இருப்பேன், நீ வருவேன்னு நம்புறேன்னு போக, அப்ப அவங்க அம்மாவும், பாருமா குவா பார்த்தா நல்ல பெண்ணா தெரியுது, நல்ல ஃபேமிலி, நல்ல வசதி, இதோட பெட்டர் லைஃப் உனக்கு கிடைக்காது, எனக்கு வேற வயசாயிட்டே போகுது, நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா உன் லைஃப் நல்லா இருக்குமா, உன் வாழ்க்கை உன் கையில தான் கிடக்கு, இனிமே நீ தான் முடிவெடுக்கணும்னு சொல்றாங்க. அடுத்த நாள் ஹீரோவும் லிங்க பிள்ளைகிட்ட, என் கூட ஒரு இடத்துக்கு வரியான்னு கூட்டிட்டு போறான். அது ஒரு மனநல காப்பகம். என்ன ஆயிருக்குன்னா, ஹீரோட அப்பாவும் ஆர்மில தான் இருந்திருப்பாரு, ரிட்டையர்மெண்ட் ஆகியும் தன்னை ஒரு ஆஃபீஸரா ஃப்ரேம் பண்ணிக்கிறாரு. இவனும் கிட்ட போய் அப்பான்னு கூப்பிட, அவரும் டக்குன்னு எந்திரிச்சு, யாருடா அப்பா, கமாண்டர்னு சொல்றா. இவனும் சட்டுன்னு காலை தூக்கி எஸ் சார்னு சொல்ல, இவனும் இங்க என்ன நடக்குதுன்னு பாக்கா. ஏன்டா லேட்டு? இல்ல சார் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாலும் வெளியவே இருந்தேன். சரி இந்த பொண்ணு யாரு? இவங்க டெலிஃபோன் ஆஃபீஸர், இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, அப்படியா ரொம்ப நல்ல விஷயம், அந்த பொண்ணுக்கு எல்லா வேலையும் ஒழுங்கா சொல்லி கொடுங்கன்னு சொல்ல, அப்ப இவனும் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வெளியே வந்து லிங்க பிள்ளைகிட்ட எல்லா கதையும் சொல்றான். எனக்கு இது பழகிருச்சு, அவர் அப்பா இப்படிதான் கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு, எனக்கு ஒரு அக்கா கூட இருக்கா, அவ ஸ்கூல்ல வேலை பார்க்குறா, அப்புறம் நான் என்னை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, நான் ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நாங்க நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், சொல்ல போனா இதுதான் என் ஃபேமிலி நிலைமை, இதை நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்றான். லிங்க பிள்ளைக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. அடுத்து குவா சொன்ன நாளும் வருது. இவனும் அவளுக்காக தேட்டருக்கு வெளியவே வெயிட் பண்ணிட்டு கிடக்க, படமே முடிஞ்சு போயிடுது. அப்பவும் அவ வந்தாலும் வருவான்னு அங்கேயே தான் கிடக்கான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் அங்கிருந்து கிளம்புறான். இவனுக்கும் ரொம்ப கஷ்டமா கிடக்க. அப்படியே நைட்டாக லிங்க பிள்ளைக்கும் தூக்கமே வரல. ஹீரோ அவன் ஃபேமிலி பத்தி சொன்னது, அவங்க அம்மா குவா பத்தி சொன்னதுன்னு எல்லாமே மைண்டுக்கு வருது. சேம் டைம்ல ஹீரோக்கும் அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டோம், இனிமே அவளை சூஸ் பண்ணுவாளான்னு இவனுக்கும் தூக்கமே வரல. இன்னொரு பக்கம் குவாவும் அவளுக்கு என்ன பிடிக்கலையா, ஏன் அவ படத்துக்கு வரலன்னு ஃபீல் பண்ண, அடுத்து ஹீரோயினும் ஹீரோ எழுதுற அந்த பேப்பரை தான் பார்த்துட்டு கிடக்கா. இவளும் ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதுல அவங்க அம்மா வேற, ஏய் நாளைக்கு குவா ஃபேமிலி உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, சீக்கிரம் தூங்குன்னு சொல்ல, அப்ப இவளும் ஹீரோ பக்கம் முடிவு பண்றா. அடுத்த நாள் ஹீரோயினும் அந்த பொண்ணு நான் தானே ஹீரோ கிட்ட சொல்ல வரா. ஆனா அதுக்குள்ள ஹீரோ வீட்டுல இருந்து ஒருத்தன் போறத பார்த்துட்டு இவளும் பின்னாடியே போக, அப்ப அந்த டியானும் இந்த தடவை ஹீரோவை விடக்கூடாதுன்னு சொல்றான். நீங்க கவலையே படாதீங்க, நான் அவங்க பேசுறத கேட்டேன், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவங்க அப்பாவை பார்க்க போறானம்மா, அப்பா அவனை பார்த்துக்கலான்னு சொல்ல, இந்த தடவை அவன் கண்டிப்பா மிஸ் ஆக கூடாதுன்னு பேசிக்க அதை ஹீரோயினும் கேட்டுடுறா. சேம் டைம்ல குவா அப்பாவும், டேய் ஹீரோயினை பொண்ணு பார்க்க போறோம்ல, கொஞ்சம் அழகா ட்ரெஸ் மாத்திட்டு வான்னு சொல்ல, இவனும் எதுவும் சொல்ல முடியாம ஓகேன்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் இதை ஹீரோ கிட்ட சொல்றது கண்டிதான் வெயிட் பண்ணிட்டு கிடக்கா. இவனும் பார்த்துட்டு
இங்க என்னம்மா பண்றேன்னு கேட்க, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு கூட்டிட்டு போறான். இங்க பாரு, நீ அடுத்து உங்க அப்பாவை பார்க்க போவில, அப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. உன்னை அடிக்க அந்த டியான் பிளான் பண்ணிருக்கான்னு சொல்ல, இவனும் இதுக்குதான் இப்படி பயந்துட்டு கிடைக்கியா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் எனக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் உனக்கும் குவாக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். குவா ரொம்ப நல்ல பையன்தான், ஆனா அவன் மனசுல வேற ஒருத்தி இருக்கான்னு சொல்ல, அப்ப இவளும் எனக்கும் அது தெரியும். இவளும் தயங்கிட்டே, உன் மனசுல யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்க, கண்டிப்பா என் மனசுல ஒருத்தி இருக்கா, அவளை பத்தி சொல்ல வார்த்தையே இல்ல. நீளமான முடி, அழகான கண்கள், அந்த நிலவு மாதிரியே இருப்பா, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, அப்ப இவளும் டக்குன்னு அந்த பேப்பரை காமிக்காம எடுத்து வச்சுக்கிறா. இவளுக்கு கஷ்டமா இருந்தாலும் டக்குன்னு எந்திரிச்சு எப்பவுமே நீங்க 2 பேரும் ஹாப்பியா கிடக்கணும்னு போக, இவனும் நல்லா தானே இருந்தா, சடனா இவளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கான். அடுத்து குவாவும் பொண்ணு பார்க்க வந்திருப்பான். அப்ப குவா அம்மாவும் சீக்கிரமா இவன் ஆர்மில ஜாயின் பண்ணிடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பேசிட்டு கிடக்க, அப்ப ஹீரோயினும் வந்து நான் உன் கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, ஏன்டா இன்னும் நிக்கிறா, அதான் என் மருமக கூப்பிடுறால, போ போ என்னன்னு கேளுன்னு அனுப்ப, இவனும் வந்து இவகிட்ட எப்படி விருப்பம் இல்லைன்னு சொல்றதுன்னு தங்கிட்டே நிக்கான். இவனும் குவா எனக்கு எல்லாமே தெரியும், இந்த கல்யாணத்துல நினைச்சு நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, இவன் மூஞ்சில இப்பதான் சிரிப்பே வருது. ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு கிடக்க, அப்ப இவளும் ஹீரோ அடிக்கா ஆல் செட் பண்ணிருக்காங்கல்ல, அந்த விஷயத்த குவாட்ட சொல்லிடுறா. இவனும் கேட்ட ஜோருக்கு வேகமா போக்க, அப்ப குவா அம்மாவும் ஏதோ பிரச்சனை போலன்னு பின்னாடியே தான் போறாங்க. ஏம்மா என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்லம்மா இந்த கல்யாணம் நடக்காது, அவனுக்கு வேற பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறான். அடுத்து குவாவும் வேகமா வந்து ஏன் விஷயத்த ஏன்டா என்கிட்ட சொல்லலன்னு கேட்க, அதை கேட்ட மற்ற பசங்களாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. இவனும் ஏய் பெருக்கிட்ட கத்திட்டு கிடைக்கீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, அடுத்து அந்த நாளும் வருது. ஏன் ஆளுங்களும் ஹீரோவை லாக் பண்ண, ஆல்ரெடி பசங்களுக்கு தான் விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல, இவங்களும் பின்னாடி தான் கிடக்காங்க. அப்ப ஹீரோவும் சண்டையெல்லாம் வேணான்னு எவ்வளவோ பேசி பாக்குறான். ஆனா இவன் ஹீரோ பத்தி தப்பு தப்பா பேச ஒரு கட்டத்துல 2 குரூப்மே செம்மையா அடிச்சுக்கிறாங்க. அப்ப டியான் சண்டையில ஜூனு பையன் கழுத்து நெரிக்கா, இவனும் என்ன பண்றன்னு தெரியாம ஒரு கம்பி எடுத்து அவன் கண்ணை குத்தி விட்டுறான். எல்லா அட்டர் ஷாக்ல டே என்னடா பண்ணிருக்குன்னு பாக்க, அடுத்து ஹீரோவும் ஜூன் இங்க இருந்தா கண்டிப்பா அவனுக்கு பிரச்சனை வரும்னு அவனை வேற இடத்துக்கு அனுப்ப பிளான் பண்றான். அப்ப குவாவும் எங்க சொந்த ஊர்ல வீடு கிடக்கு, நான் என் தங்கச்சி கிட்ட பேசிட்டேன், அவனை பார்த்துப்பா, நீ கொஞ்ச நாள் அங்க கடைன்னு சொல்ல, அடுத்து ஹீரோவும் டாங்க பக்கம் தான் வரான். இவனும் இந்த பிரச்சனை எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, பியூட்டியானுக்கும் உண்மையில எந்த தப்பும் இல்லைன்னு நல்லாவே தெரியும், நீ எதுவும் கவலைப்படாதன்னு சொல்ல, அடுத்த நாள் சடனா கியூட்டியான காணோன்னு எல்லா பக்கம் தேடி கிடக்காங்க. அப்ப ஹீரோட்ட வந்து கேட்க, என்ன சொல்றீங்க, எப்பல இருந்து காணோம், அவர் நேற்று நைட்ல இருந்து வீட்டுக்கே வரலன்னு சொல்ல, அப்ப லிங்க பிள்ளையும் வந்து கியூட்டியான எதுவும் பாத்தியான்னு அழுக, நீ கவலைப்படாத, சீக்கிரம் அவரை கண்டுபிடிச்சிடலாம், ஆனா உனக்கு யாருமில்லாச்சும் சந்தேகம் கிடக்கான்னு கேட்க, அப்ப பக்கத்துல இருக்கவனும் அது வந்து அவர் ரீசெண்டா ஸ்மக்லிங் மேலாம் பார்த்தாருன்னு சொல்ல, என்ன ஸ்மக்லிங் ஆனி இவனுக்கு செம்மையா கோவம் வந்துடுது, இது இல்லீகல் ஆச்சு, உங்களுக்கு எவ்வளவு தைரியம்னு கத்திட்டு கிடக்க, அப்ப இவனும் தேடிட்டு கிடக்க, அப்ப ஸ்டேஷன் வாசல எல்லாம் கூட்டமா நிக்காங்க. இவனும் என்ன ஆச்சுன்னு பார்த்தா நம்ம ஊர்ல ஸ்மக்லிங் பண்றவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு நோட்டீஸ் போர்டு போட்டு கிடக்கு. அங்கதான் கியூட்டியானும் இருக்கான். இதை பார்க்கும்போது லிங்க பிள்ளைக்கும் சரி ஹீரோக்கும் சரி ரொம்ப கஷ்டமா கிடக்கு. அப்படியே 6 மாசம் போகுது. அப்பவும் இந்த ஹீரோ லிங்க பிள்ளை பின்னாடி தான் சுத்திட்டு கிடக்கான். அப்ப லிங்க பிள்ளையும் ஒரு வயலினை பாக்குறான். ஆனா அது ரொம்ப காஸ்ட்லி போல, இதெல்லாம் நம்மளால வாங்க முடியாதுன்னு போயிடுறான். இவனும் அதை பார்த்துட்டே தான் போறான். அப்ப லிங்க பிள்ளை வீட்டு வாசல்ல எல்லாம் கூட்டமா நிக்காங்க. இவளும் வேகமா போய் பார்க்க, அப்ப லிங்க பிள்ளை வீடு பத்திக்கிட்டு எரியுது. இவளும் ஐயோ அம்மா உள்ள இருக்காங்கன்னு அழுதுட்டே போக, ஹீரோவும் வந்து எப்படியோ காப்பாத்திடுறான். அப்ப சடனா லிங்க பிள்ளை அம்மா மயங்கி விழுந்துடுறாங்க. இவனும் வண்டி எடுத்துட்டு வரேன்னு போக, அதுக்குள்ள குவா பார்த்துட்டு இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்க, என்னாச்சு, சரி வா ஹாஸ்பிட்டல் போலான்னு கூட்டிட்டு போயிடுறான். அப்ப கொஞ்ச நேரத்துல டாக்டரும் வந்து பயப்படாதம்மா ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, அப்பதான் இவளுக்கு உயிரே வருது. அடுத்து டாக்டரும் கூப்பிட்டு உங்க அம்மாக்கு ஹார்ட்ல ஓட்டை இருக்குமா, நம்ம கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணி ஆகணும், அதுக்கு நிறைய பணம் செலவாகும்னு சொல்ல, இவளும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே வர. அப்ப குவாவும் நீ கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன், பணத்தை பத்தி நீ எதுவும் கவலைப்படாதன்னு சொல்றான். இவளும் நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்ல, அப்ப டாங்கும் அங்கதான் கிடப்பாரு. டே பசங்களை அதை விடுங்க, இப்ப இந்த பிள்ளை எங்க தங்குவான்னு கேட்க, அப்ப டாங்கும் ஹீரோவை பார்த்து உங்க வீட்டுல எதுவும் எக்ஸ்ட்ரா ரூம் இருக்கான்னு கேட்க, எங்க அப்பா ரூம் ஃப்ரீயா தான் கிடக்குன்னு சொல்றான். குவாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனா ஹீரோ அக்கா கூட அங்கதானே இருக்காங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நீ அங்கேயே ஸ்டே பண்ணுன்னு சொல்றான். அப்ப இவனும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர. அப்ப ஹீரோட அக்காவும் நான் பிசினஸ் ட்ரிப்பா வெளியே வந்துட்டு கொஞ்ச நாள்ல வந்துருவேன்னு லெட்டர் எழுதி வச்சிருக்கான். இவனும் அக்கா வெளியே விஷயமா வெளியே போயிருக்காங்க, நீ
அதனால அவங்க ரூமே எடுத்துக்கொண்டு சொல்ல அப்படியே நைட் ஆக இவனுக்கும் குவா மாதிரி என்னால் அவளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலன்னு கஷ்டமாக கிடக்கு. அடுத்த நாள் 2 பேரும் தின்னுட்டு கிடக்க அப்போ இவனும் நீ ஏன் குவா சொன்னதுக்கு ஒத்துக்க கூடாது, அது மாதிரி நான் இந்த நேரத்தில் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காத, நீ உன் லைஃப்பை பற்றி இன்னும் நல்லா யோசி, என்னோட குவா எல்லாத்துலேயும் பெட்டராக இருக்கான்னு சொல்ல வரா. அதுக்குள்ளே இவனும் போதும் நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது, கவலைப்படாத, என் மனசு எப்போவுமே மாறாது, என் மனசில் நீ தான் எப்பவும் இருப்ப, இப்போ டைம் ஆயிடுச்சு அம்மா பார்க்க போகலான்னு சொல்ல இவன் இப்படி சொன்னது இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக கிடைக்கு. இவனும் சைக்கிளில் கூட்டிகிட்டு போக அப்போ குவாவும் லிங்கப்பிள்ளையை கூட்டிகிட்டு போக தான் வந்திருப்பான். இவங்க 2 பேரும் இப்படி போகிறத இவனால் பார்க்கவே முடியல. இதை இப்படியே விட முடியாதுன்னு நேராக அவங்க அப்பா பார்க்க தான் வந்திருக்கான். குவா அப்பாவும் ஆர்மியில் தான் இருக்காரு. இவன் நினச்சிருந்தா எப்பவும் ஆர்மியில் ஜாயின் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஹீரோக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனால் இந்த டைம் இவனே நான் ஹீரோக்காக வெயிட் பண்ணலை, நான் இப்போ ஆர்மியில் ஜாயின் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்ல இவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக கிடக்கு. ஆனால் ஒரு கண்டிஷன், என் கூட லிங்கப்பிள்ளையும் வரணும், அவள் நல்லா வயலின் வாசிப்பான், அதனால அவளையும் வயலின் டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்து விடுங்கன்னு சொல்கிறான். குவா அப்பாவும் டே என்னடா பேசிட்டு கிடக்குன்னு கேட்க எனக்காக கேட்கல, அவள் ரொம்ப திறமையான பொண்ணு, அவள் லைஃப் உங்கள் கையில் தான் கிடக்குன்னு அவளையும் ஆர்மியில் வயலின் டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்து விடுங்க, நானும் இந்த வீக்கே ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறான். அடுத்து லிங்கப்பிள்ளை குவா கூட போவாளா இல்லையா, ஹீரோ எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான், அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க, நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் போட்டுடுறேன், பாய்.